ஓகே எஸ் அடடே சுந்தரா சுந்தரமாக 2 பேர் வந்திருக்காங்க. எஸ் நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானி அவர்கள் நடிக்கிறாரா இல்லை வாழ்கிறாரா அந்த ரோலில் அப்படின்னே தெரியாது. என்ன நடிக்கிற மாதிரி இல்லை, பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது. அந்தளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு இந்த கதை. டெஃபினட்டாக நம்ம பக்கத்து வீட்லேயோ இல்லை நம்ம லைஃப்லேயே இந்த மாதிரியான ஒரு கலப்பு திருமணம் நடக்கும்போது ஒரு கலாட்டா நடக்கும். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தான் இந்த படத்தில் நமக்காக காட்டியிருக்காங்க. நான் இந்த படத்தை பற்றி இவ்வளோ விஷயத்த சொல்கிறத விட அந்த கதையின் நாயகன் சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் அஸ். I'm so happy today I'm here. We're just few days away from Adade Sundara release, and this is one film which before the release itself I'm like so happy and satisfied and content with the final output, and to bring it to the Tamil family here, and after Shyam Singh Roy, after that kind of appreciation from everyone, I think it's a perfect follow-up film, and a film which will beautifully relate to all of us. It doesn't have, Telugu or Tamil or Malayalam. It doesn't belong to one language because of the emotions, because of the humor, because of the way Vivek wrote this script and made this film, and how all of us, everyone in the team, how much they owned the film and the way they worked. We really made a very beautiful film, and I'm so generally before the release I'll be very tensed and nervous, but this time I'm very excited because I've seen the film which we are going to show you on June 10th, and I really can't wait to watch it along with all of you. And yeah, this is going to be a super fun film in theaters, and I think this is a much needed relief. We have seen back-to-back hardcore action films, and for families, for kids, to watch a film with friends, to laugh out loud, to clap, to whistle. I think you'll have all the a proper theater experience, proper fun film, and I think great end to the summer, because I think June the colleges, schools, everything is going to start. Before starting, I think Ante Sundaraniki Adade Sundara will be that last film which will be like a climax for a great season. So I'm really looking forward to June 10th. Yes, we are also looking forward, sir. தெலுங்கு ஆயிருக்கு, இதுவும் இன்னும் 2 நாட்களில் அப்படி ட்ரெண்டிங்கில் வந்து மேலே நின்று விடும். ஸோ வந்து இவங்க தமிழ் சினிமாவில் கொஞ்சம் பிரேக் எடுத்தாலும் இவங்க டயலாக் ஆகட்டும், இவங்களுடைய வார்த்தைகள் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, ட்விட்டர், அப்படி இப்படி பிரதர் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே இவங்க தான் நம்ம மைண்டுக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இன்னுமே நாங்கள் அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும் எங்களுக்கு ரீல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. வந்து இந்த படத்தில் நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் எடுத்து நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பி, அப்பாடா தேறிடுச்சு கண்டென்ட்னு நாங்கள் இறங்கிடுவோம். நஸ்ரியா மேம், ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் அஸ். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக நான் வந்து தமிழில் பேசிட்டு அதனால் தப்பாக பேச போகிறேன். ஸோ ஐ வில் நாட் டாக் இன் தமிழ் மச் டுடே. ஐ எம் really happy to be here today. The kind of love and support and encouragement I've received from Tamil Nadu, I can't even explain it in words. Very happy to come here today with Adade Sundara. Everything that Nani said in detail about our film and what this film is, exactly the same thing. Just hoping that you all will enjoy this film as much as we enjoyed making this film. Thank you so much. Thank you so much, ma'am. Yes, Mr. Aragam Perumal sir, அப்படியே ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷனில் இருக்கார். ஃபாதராகவே மாறிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து பயங்கர சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் எப்படி இருந்துச்சு?
பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பிகளுக்கும். எனக்கு இது ஒரு முக்கியமான படம். என்ன காரணம்னா, முதல் தெலுங்கு படம். நான் தெலுங்கு பேசி நடிச்சிருக்கேன், டப் பண்ணியிருக்கேன். எனக்கு தெலுங்கு மொழி தெரியாது. திடீர்னு அவங்க வந்து இதை வந்து மலையாளத்திலும் தமிழ்லையும் கூட பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு எல்லா லாங்குவேஜ்லையும் நான் டப் பண்ணணுங்கிறத நான் ஒரு ஆர்வமாக பண்ணேன். வேற்றுமொழி படங்கள் பண்ணணுங்கிறது எனக்கு எப்போவுமே கனவு. ஏன்னா ஒரு மிட் லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நிறைய பேரை சந்திக்கலாம், நிறைய கல்ச்சர், நிறைய கேரக்டர்ஸ். நான் மீட் பண்ணது அங்கே தான். நஸ்ரியாவோட தியேட்டரில் நான் பார்த்ததோட சரி, பட் மீட் பண்ணது அங்கே தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அது கொடுக்குற ஒரு புத்துணர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ஒரு ஸ்டேஜில் எவ்வளவோ தமிழ் படங்கள் பண்ணாலும் வேற்றுமொழி படங்கள் பண்ணுறப்போ அதில் கிடைக்கிற ஒரு அனுபவம் அலாதியானது. அந்த வகையில் அன்பே சுந்தரா அன்னைக்கு அடைராஜ் சுந்தரா இது ரியலி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டு மீ. அப்புறம் படத்தோட டைரக்டர் விவேக் ஆத்ரேயா, ஒரு யங் ப்ராமிசிங் டைரக்டர். அவரோட முந்தின படம் புரோச்சேவா எவரோடான ஒரு படம் பார்த்த உடனே டிசைட் பண்ணேன் இவரோட படம். அவங்க கூப்பிட்டவா யார் டைரக்டர்னு சொன்னாங்க. சரி, நான் அந்த படத்தில் நடிக்கிறேன். இட்ஸ் வெரி ப்ராமிசிங். ஐம் வெரி ஷுர் நான் நிறைய படங்கள் அவர் தெலுங்கு மொழிக்கு உன்னதமான படங்கள் கொடுப்பார் நான் நம்புகிறேன். அப்புறம் அந்த மொத்த டீம், விவேக் சாகர் மியூசிக் டைரக்டர், நிக்கேத் கேமராமேன், தெரியும் நம்ம சூரரை பொற்று பண்ணார், அவர் தான் கேமராமேன். எல்லாமே ஒரு அருமையான நல்ல நான் எதுக்கு ஆசைப்பட்டனோ அது அங்கே நடந்தது. அண்ட் வித் நானி, நஸ்ரியா, ரோஹிணி, நதியாவும் நானும் பேரா பண்ணியிருக்கோம். நதியா வந்து என் காலேஜ் க்ரஷ், பேரா பண்ண நானும் நதியாவும் பேரா பண்ணியிருக்கோம். அப்புறம் நரேஷ் காரு, அந்த ஊரில் மிக முக்கியமான ஒரு நடிகர். அவங்களை நிச்சயமாக நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழில் கூட படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு அருமையான அனுபவம். இதை தாண்டி அடுத்தால பேசணுன்னாக்கா மைத்ரி மூவிஸ், திரு நவீன் அவர்கள், திரு ரவி அவர்கள் ரொம்ப நாங்கள் வந்து என்ன சொன்னாலும் நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் நடிக்கிறப்ப நமக்கு நிறைய ஒரு சங்கோஜமான விஷயங்கள் எல்லாமோ இருக்கும். ஐயோ சரியாக இருக்குமா, தமிழ் தான் ஈஸியாக இருக்கும், அந்த டைரக்டராக மாமா மச்சான்னு கூப்பிட்டுக்கலாம், அல்லது வந்து கேமராமேன் டே இது ஓகேடான்னு கேட்கலாம். ஆனால் அங்கே போகிறப்போ நமக்குன்னு ஒரு டெலிகேசி இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக நம்மளை உபசரித்து ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணாங்க. மற்ற விஷயங்களை தாண்டி இன்னொரு பிற மொழியில் பண்ணணுங்கிற ஆர்வம் வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரியான அனுபவங்கள் தான். என்னுடைய முதல் தெலுங்கு பட அனுபவம் மிக பிரமாதமாக அமைஞ்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதனால தான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து எப்படியாவது டைரக்டர் பெர்மிஷன் கேட்டு ஓடி வந்து உங்களையும் சந்திக்கணும், அந்த படத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். நன்றி ராணி, நன்றி நஸ்ரியா, அங்கே இருக்கிற ஹைதராபாத்தில் இருக்கிற என் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ரோஹிணி மேம், நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூஸியாக இருக்குது, ரொம்ப பிக்கியாக இருக்குது, அண்ட் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் பார்க்கவே ரொம்ப இப்போயே பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். திரும்ப ஒரு நல்ல படத்தோட எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒவ்வொரு படத்தையும் தேர்ந்தெடுக்கும் போது இந்த படம் எல்லாமே வந்து ரசிகர்களை சென்றடைகிற விதத்தில் சென்றடைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு வாய்ப்போடு தான் இருக்கும். ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா வந்து நம்ம பார்த்துட்ருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் இருக்கிற ஒரு வயலன்ஸ் வந்து அதுக்கு மேலே போகுமான்னா இன்னும் அதுக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. அப்படின்ற போது ஒரு குடும்பத்தோடு நம்ம போய் சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சிட்டு, அதே நேரத்தில் சும்மா ஒரு காமெடி கிடையாது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு சில படங்கள் நம்மளோட தங்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு படம் இந்த அடடா சுந்தரா. இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் தெலுங்குல நிறைய படம் பண்ணியிருக்கோம், நானும் சேர்ந்து. இது வந்து எங்களுடைய ஹிட் பேர் ஆக்சுவலி, மதர் சன் டியோ. எல்லோரும் கேட்பாங்க
நான் வந்து ஐ ஆக்சுவலி ட்வீட்டட் லைக் மை மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி யாருக்கோ ட்வீட் பண்ணேன், மோஸ்ட் ஃபேவரட் பர்சனாக. அப்போ நானி அப்படின்னு கேட்டாங்க என்ன. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டும் கூட. இது எப்படின்னா அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கும்னா, நான் ஷூட்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கேன், நான் என் வீட்டில் என் பையனோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது. அதை தாண்டி இல்லை, அதை தாண்டி சரி இவங்க அம்மா இவங்க பையன் அப்படின்றத ஏற்றுக்கிற மாதிரி இல்லாமல் இந்த கேரக்டர்ஸ் இருக்கிற தனித்தன்மை, அந்த கதாபாத்திரங்கள் நம்மளோட உரையாடுகிற விதம் இருக்கு இல்லையா, இது அனைத்துமே வந்து கொண்டு சேர்க்கிற ஒரு கதை. அந்த கதை தான் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லியிருக்கிற விதம், விவேக்கினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டைரக்டர் விவேக்கினுடையது, அவர் வந்து அவருடைய கண்ணில் பார்த்துட்டார் இந்த படம் எப்படி இருக்கணும், யார் எப்படி பேசணும் அப்படின்றது. அந்த மாதிரி தான் பேசணும். நம்ம இத்தனை வருஷம் இருக்கோம், இத்தனை அம்மா கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கோம், இல்லை எல்லா கேரக்டர்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம், இந்த சுச்சுவேஷனில் நம்ம இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவோடு நாங்கள் அங்கே போய் நடிச்சிட முடியாது, இன்க்ளூடிங் நானே கூட. இவ்வளோ படம் பண்ணியாச்சு, எனக்கு வந்து இந்த கேரக்டர் சுந்தர கேரக்டர் வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது. விவேக் ஒன்று நினச்சிருக்காரு, அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நாங்கள் நடித்து அவருக்கு கன்வின்சிங்காக வர்ற வரைக்கும் எடுத்து தான் முடிப்பார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனுக்கான ஒரு தனித்தன்மையான கேரக்டரைசேஷன் இருக்குது. அது பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி அந்த படத்தை பார்க்கும்போது, டப்பிங்கில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் என்ன, அவருடைய டிசைன் எப்படி இருந்திருக்கு படத்தை பற்றி, இந்த கேரக்டரை வந்து அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, இந்த ஃபேமிலி எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, அந்த ஃபேமிலி அப்படின்றது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம் என்னென்னா வந்து தொடர்ந்து வெற்றி படங்களில் நான் இருக்கேன் அப்படின்றது, அது இந்த படத்தோடையும் தொடரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு படத்தில் இருக்கிறது. நம்ம தேர்ந்தெடுக்கிற எல்லா படமும் வெற்றி அடையணும் அப்படின்னு தான் நம்ம வேலை பண்ணுவோம். பட் அது கடைசியில் அந்த மாதிரி வரும்போது இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி எங்கள் குட்டியோட நடிக்கிற முதல் படம் எல்லாருமே எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் ஒரு ஜாலியாகவும் பண்ணுவோம், பட் அட் த சேம் டைம் வந்து விவேக் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்போம் அப்படின்றது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த படத்தோட திரும்ப உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். ஜூன் 10th அப்புறம் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பற்றி, எங்கள் ஃபேமிலியை பற்றி பேச போகிறீங்க. அந்த பேச வைக்கிற ஒரு கதை தான் இது, பேச வைக்கிற கேரக்டர்ஸ் தான் இது. தொடர்ந்து எனக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற தெலுங்கு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எனக்கு இப்போ வந்து ஒரு நல்ல இடத்துல நான் இருக்கேன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்ல வைக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து எல்லா என்னுடைய டைரக்டர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லணும். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் விவேக் ஃபார் கிவிங் மீ திஸ் கேரக்டர் பர்டிகுலர்லி. எனக்கு நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் புரியும் உங்களுக்கு. நன்றி மேம். ஸோ விவேக் மேம் சொல்கிறது 2 விவேக் இருக்காங்க படத்தில். ஒரு விவேக் சாகர் வந்து மியூசிக் பண்ணவர், விவேக் ஆத்ரேயா வந்து இந்த படத்துடைய டிரெக்டர். ஸோ அவங்கள பற்றி தான் மேம் பேசினாங்க. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்களோட கொஸ்டின்ஸ், கேள்வி கணைகளை தொடுக்கலாம். அவங்க ஆக்சுவலாக டைரக்டர்கிட்ட தான் கேட்கணும். நானி அன்டே சுந்தரானிக்கு லிட்டரலி மீன்ஸ் என்ன, நம்ம கதையோ அப்படி கதையோட இவர் ஹீரோ சுந்தர். ஸோ அப்படின்னா சுந்தருக்கு என்ன அங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்கறத நம்ம தமிழில் பண்ணுறப்ப அவங்க அடடே சுந்தரா அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி டைரக்டர் தான் இதுக்கு பதில் சொன்னால் பொருத்தமாக இருக்கும். என்ன ரோகிணி? ஆமாம் ஆமாம், அவர் தான் சொல்ல முடியும். கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி, ரொம்ப பொருத்தமான டைட்டில். ஆனால் சொல்லுங்க. ஆமாங்க, இல்லைங்களே, சுந்தரம்ன்றது பேருங்க. சுந்தரமூர்த்தி பேர் இருக்கு, நமக்கு வந்து சுந்தரமூர்த்தி பேர் இருக்கு. சுந்தர தெலுங்கு. ஆமாங்க ஆமாங்க ஆமாம். இல்ல அந்த விதத்துல இல்ல, மீனிங் கிடையாதுங்க. அடடே அழகா கிடையாது. கேரக்டர் பேரே சுந்தரன். பேரு இந்த கேரக்டர், அந்த கேரக்டர் அது சுந்தரனுடைய பேர் வந்து ரமணான் இருந்தா கூட அடடா ரமணான்னு தான் வச்சிருப்பாரு.
யா இதுவும் வந்து தமிழ் தான். இல்லை கேரக்டர் பேர் சுந்தர் இருக்கிறதுனால character பேரு. அப்படிங்கிற ஃபீல் அவ்வளோதான். இல்ல அந்த அர்த்தம் கிடையாது. சுந்தர அழகா அந்த அர்த்தம் கிடையாது. நான் ஈ கூட ஒரிஜினல் கேரக்டர் பேர் நானி வந்து. அது அவ்வளோ நல்லா அமைஞ்சு போச்சுல. முன்னாடி வந்தாச்சுல. Just husband came little early. I'll come by 10th. அனுபவம் தொடங்கிட்டு. Yeah. ஆக்சுவலா ஹஸ்பண்ட்க்கு முன்னாடியே அவங்க தமிழுக்கு வந்துட்டாங்க. Tamil, actually, I don't see it. நான் நிஜமாக like, I don't see it like Telugu film or Tamil film. Whatever scripts I hear, whatever I like, I just pick it. Ippum Telugu, like people actually there people, Hyderabad people ask me why you took so long to do a Telugu film. You did Tamil, you did Malayalam, why so long for Telugu? So really it's not that, it was not planned like that. It just all happened like that. Sorry? படம் இன்னைக்கு நான் ஃபுல் இங்கே இருந்த இல்லை, இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆனேன், அதனால பார்க்கல. பட் யா ஐம் கோனா வாட்ச் இட் பை டுடே ஆர் டுமாரோ அண்ட் ஐம் ஷுர் யா இட்ஸ் அ குட் ஃபிலிம். ஆனால் நான் வந்து 4 மணி ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டேன். அப்படி இருந்தது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். வந்த உடனே நான் சொன்னேன், படம் முழுக்க ஃபஹத் தானே இருந்தார். அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். படமே ரொம்ப நல்லா இருந்தது. கமல் சாரை வந்து பார்த்து ரசித்து அவர் டான்ஸ் ஆடும்போதெல்லாம் வந்து ஒரு ஃபேன் மூமெண்ட் கத்தி அந்த மாதிரி தான் படம் பார்த்தோம். யா யூ மஸ்ட். Captain of the ship, cooking. Final product DTS mixing DTX mixing final stage. So without sleep, தூங்காம வேலை பண்ணிட்டு இருக்காரு. அதனால so he is working very hard. So we said you take care of that department, we take care of this department. Yeah. Ajit sir kuda any day I'm ready, waiting. I'm waiting. அப்படி என்ன நான் இப்படி சொல்ல முடியும். if I could write and if I could write scripts, when it would have happened. But still, yeah, the right thing has to happen. What is the reason? You, audience, whoever audience celebrating the film. And it's not just about Telugu film. The way it started, but you're seeing KGF now. Now today Vikram. I think it's all about making those films which are accepted by audience across languages. So we started making those big spectacles, and audience are encouraging and making those films so big. So that's such a good sign. Now it's not Telugu film, Tamil film, Hindi film. Nothing matters. What good film, or it's just about what appeals to all the audience, and I think that's a great start. I think we're going to see many more blockbusters in the future. Correct. Last minute, that was all the last minute planning. And in fact, actually, even for Adade Sundara, our post-production works took a longer time. I think we underestimated the post-production time, so that we thought at least 25 days before we can start promotions, and then we can plan all the press-related events. But we just almost see now, for example, still the director is under the pressure of finishing the final mixing. And because they were all working at the Annapurna in Hyderabad, it's the same studio is handling Vikram post-production and everything.
So till day before yesterday, so it's very hectic, back to back with the same technicians working together for the number of release. And what happened is after lockdown, after pandemic, there are so many films piled up which are all coming for the release at the same time. So it all the post-production stages, the best theaters and the best technicians and the best engineers are all so tied up. They're all working day and night. So what generally we would have anticipated, this much time for post-production, this much time for promotion, all this got mixed up, and the post-production got extended. So we got lesser time to plan the promotion part. So I think from next time onwards, we'll definitely take care of that and make sure whatever we couldn't do with Shyam or with Adade Sundara, we'll definitely make sure it will happen. If for Adade, we'll still, the press show and all that, we will plan properly for all of you. ஞானேஷ்ஜி, அதாவது But Adade Sundara is a film which is not, you will enjoy it more if you watch it with the audience, sir. Not not in a special show. If you take your family and go to a proper theater, you're going to have so much fun. Yeah. ஞானேஷ்ஜி, கடந்த முறை உங்களை நானி அந்த படத்தெல்லாம் பார்த்தப்போ கொஞ்சம் ஒல்லியாக இருந்தீங்க. இப்போ பூசி முழுகின பாரு கொஞ்சம் சதாவோட இருக்கீங்க. அது வந்து பாகுபலி. நான் ஐயோ, ஒல்லியா தானே இருக்காரு. இல்லை, ஒரு நிமிஷம். பாகுபலி Weight, not in the body, sir, outside the body. Yeah. Beard and hair. RRR இதிலெல்லாம் உங்கள் டைரக்டர் ஏன்னா ராஜமௌலிக்கு பேர் கிடைச்சது நானி தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அது ரெண்டுத்துலேயும் உங்களை கண்டுக்கல, அடுத்த அவர் நம்மளை கூப்பிடணும் அந்த மாதிரி கேரக்டருக்கு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சதை போட்டிருக்கீங்களா, இல்லை இந்த தாடி மீசையெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. He will not book like that, sir. He'll should have a script and which he should suit. So it's so if I put on weight, if Rajamouli is going to give me a role, then he should give you first. After Nani, why I didn't? இல்லைங்க, ராஜமௌழி சாருடைய படங்களை பார்த்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ஸ்கிரிப்ட் யார் கரெக்டாக இருப்பாங்க அதுதானே அவர் பண்ணுறாரு. அதுக்கு மேலே நம்ம வந்து இப்படி எல்லாம் பேசுறது வந்து ஒரு டைரக்டருக்கு நம்ம வந்து இல்லை, அவர் தானே டிசைட் பண்ணணும். அவர் தானே டிசைட் பண்ணணும். I am also waiting, sir. I will ask this question. Next time Rajamouli sir will come to Chennai for any press meet, you should ask him this from my side also. ஓகே, நஸ்ரியாட்ட கொடுங்க. நஸ்ரியா, இந்த படமே லவ் மேரேஜை பற்றி. இந்த லவ் மேரேஜ்னாலே ஃபேமிலியில் கொஞ்சம் அப்போசிஷன் இருக்கும். அது இன்டர் காஸ்ட் மேரேஜ், இன்டர் ரிலிஜன்னா ரொம்ப அப்போசிஷன் இருக்கும். அந்த மாதிரி லவ்வர்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்? பேரண்ட்ஸை மீறி லவ் மேரேஜ் பண்ணணுமா, இல்லை வெயிட் பண்ணணுமா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? Keep fighting till you can marry your love. Just because love is love. Keep convincing, keep trying. That's all we can do, yeah. Sorry? Different languages have different special aspects. So the same idea might not be communicated in a different language. How do you overcome the challenge? Actually, I had this similar fear because it's such a Vivek's writing has that quirk, and will it? I knew it will still, whichever language we shifted, it will still be funny because of the kind of writing, but maybe 20-30% will be lost in translation is what I thought. I was little scared. Maybe it will be 100% for Telugu because originally it was written there. Maybe 20% lesser, 80% for Tamil. That's what I thought. But just now when I saw the trailer sitting there, I think few things are working even better in Tamil. So I think everything is falling in place. So equally good experience it will be for Tamil audience, for Malayalam audience, because I understood it's not a dialogue comedy. The Ante Sundaraniki is not about dialogue fun or gags or comedy lines or anything like that. It's a very situational humor. There are a lot of instances in the film where we are not talking much, but you'll end up laughing watching the scene because you know what is going on in our head also. So that doesn't have a language. It's just
pure organic humor. மேடம் நஸ்ரியா மேடம், இந்த கொஸ்டின் உங்களுக்கு. ஆக்சுவலாக தமிழில் வந்து உங்களை வந்து நயன்தாராவை தாண்டி கொண்டாடினாங்க, அதுக்குள்ளார மேரேஜ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஆனால் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தெலுங்கு மலையாளம்லாம் நடிக்கிறீங்க. நேரடி தமிழ் படம் எப்போ நடிப்பீங்க? Again, sir, I'm waiting for the right script. I've heard a few. Let's see. Udanadi, hopefully. With everyone it is press meet, sir, but with you it is a special interview happening. One-to-one interview. ஸ்வீட் முடிஞ்சது. ஸோ எஸ், ஸோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னாலே நமக்கு ரொம்ப அழகான படங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ ரொம்ப